உடல் தூரமானாலும் உள்ளம் தூரமாவதில்லை. இதுவும் ஒரு படிப்பினையூட்டும் வரலாறு தான். மேலும் சொல்ல போனால் இதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான். கடந்த வாரத்திலே சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்த வாரத்திலே சொல்லியிருக்கிறோம், கடைசியாக அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலே தூக்கி வீசிட்டு வந்து விட்டார்கள். பின்பு என்ன ஆனது? 3 நாட்களாக நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலே இருக்கிறார்கள். அச்சகோதரர்கள் கிணற்றை சுற்றி தான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருவர் கூட வந்து அந்த கிணத்தை எட்டி பார்க்க மாட்டானுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலே இருக்கிறார்களா, தம்பிக்கு என்ன ஆனதுன்னு சொல்லி ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு மதியன் நாட்டிலிருந்து மிஸ்ர் நாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணவாசிகள் அந்த வழியாக வருகிறார்கள். வந்து அந்த இடத்திலே தங்குகிறார்கள். தங்கக்கூடிய சமயம் அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்படுகின்ற பொழுது ஒருவரை அனுப்பிவிடுகிறார். அவர் தான் மாலிக் இப்னு தார் ஹஸாயி. அவரை அனுப்பிவிடுகிற பொழுது அவர்கள் அந்த கிணற்றை பார்க்கிறார்கள். அந்த கிணற்றை பார்த்தவுடன் இங்கு தண்ணீர் எடுக்கலாம் என வாளி இறக்கிறார். இறக்கியுடன் நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவ்வளோ நாளாக இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல இருந்துட்டோம், புதுசாக ஒரு வாளி ஒன்று வந்திருக்கு, அதில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாளியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். பின்பு அந்த மாலிக் இப்னு தார் ஹஸாயி அந்த வாளியை தூக்குகிறார். தூக்குகின்ற சமயம் மேலே வந்ததும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார். யா புஷ்ரா ஹாதா குலாம், சுப செய்தி உண்டாகட்டும், வாங்க கூட்டமே கூட. அந்த பிரயாணவாசிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நபினா, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் பாருங்க, வியாபாரத்துக்கு நல்லா ஏதாச்சும் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் யஹூதாங்கிறவர் வந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துறாரு. பார்த்துட்டு போய் அந்த சகோதரர்கிட்ட சொல்றாரு. சொன்னனே மறுபடியும் அந்த சகோதரர்களை ஓடி வராங்க. இன்னும் அந்த யூசுப் முஸ்ரோட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சகோதரர்களும் ஓடி வராங்க. ஓடி வந்துருக்கிற சமயம் எல்லா சகோதரர்களும் போட்டு அந்த யூசுஃபை மறுபடியும் அடிக்கிறார்கள். மறுபடியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அடி என்று அடிக்கிறார்கள். அடிமையை எங்கே ஓடி போன? அவர்கள் தம்பி என்று சொல்லவில்லை, அடிமையே எங்கே ஓடி போன, எங்களை விட்டுட்டு நீ எங்கே ஓடி போனேன்னு சொல்கிறாரு. சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் பேசிட்டா நம்ம சகோதரன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அமைதியாக இருக்கும் பொழுது வெறும் சங்கம் நடக்குது, அப்புறம் பேசுகிறேன். நம் பொருளாதார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வெறும் 22 ரூபாய்க்காக நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பிரயாணவாசிகளோடு அனுப்பிவிட்டார்கள். பின்பு அந்த பிரயாணவாசிகள் மதியன் நாட்டிலிருந்து கிளம்பி மிஸ்ர் நாட்டுக்கு செல்கிறார்கள். மிஸ்ர் நாட்டிற்கு சென்று அந்த சந்தையிலே நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அமர வைக்கிறார்கள். அந்த சந்தைக்கு அந்த கூட்டத்தார்கள் பார்க்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அழகு என்று சொன்னால், அந்த சந்தையில் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அலமோதுகிறார்கள். பல மூட்டை தீனார்களை கொண்டு அலமோதுகிறார்கள். வெறும் 22 திர்ஹத்திற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றற்றவர்களாக அவர்களிடத்தில் தந்து விட்டார்களே. பல மூட்டை தீனார்களை கொண்டு நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிச்சுக்கிறாங்க. நாய்வரை வாங்குற 4 ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகாக இருந்தார்கள். நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தார்கள். பின்பு இந்த விஷயம் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிக்கு தெரிய வருகிறது. அவர் பேர் கித்ஃபீர். அந்த மந்திரிக்கு தெரிந்தவுடன் அவர் பண்ட மாற்று முறையை கொண்டு பல தீனார்களை கொண்டு அவர் வாங்கி செல்கிறார். சற்று இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு நல்ல நிலைமையில் வச்சிருந்தால் அவரை நாம் சிந்தித்து பார்க்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். அதே அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானா, அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹ் தஆலா தந்தான். அடி என்று அடித்து கிணற்றிலே தூக்கி போட்டு விட்டார்கள். பின்பு அரசவையிலே அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தங்க வைக்கிறான். அங்கே அரசவையில் அந்த கித்ஃபீர் மந்திரி சொல்லிடுறார். சுலைஹா அவருடைய மனைவியான சுலைஹா அம்மாவிடம் கூறுகிறார், யூசுஃபை நம்மளுடைய பிள்ளையா நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தான் பிள்ளை இல்லையே, அந்த காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுடைய தத்து பிள்ளையே வளர்த்தலாம் அப்படிங்கிறார் அந்த கித்ஃபீருங்கிற மந்திரி. பின்பு சில காலங்கள் அரசவையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கிறார்கள். 17 வயது அடைகிறது. ஆழ்கடல் முத்திற்கு ஒரு அழகான பருவம். 17 வயது அடைகிறது நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. 17 வயதை அடைந்தவுடன் அந்த சுலைஹா அம்மாவுக்கு காதல் பிரியம் வந்து விட்டது நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. எந்த அளவுக்கு பிரியம் வந்து விட்டது என்றால், அந்த சுலைஹா அம்மா இருக்கிற கதவையெல்லாம் பூட்டிட்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அருகில் வராங்க. வந்து சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணிக்கிறாங்க. மா அஹ்சன ஷாருக்க, யூசுஃபே உங்களுடைய முடியை பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கப்ருக்கு போகும்போது முதல் அழிய போகிறது இந்த முடிதான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா வர்ணிக்கிறாங்க, மா அஹ்சன ஐனுக்க, உங்களுடைய கண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படிங்கிறாரு. மறுபடியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னோட ரப்பை இந்த 2 கண்ணால் தான் நான் பார்க்க போகிறேன், அதையாச்சும் விட்டுவே அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா சொல்கிறாங்க, மா அஹ்சன வஜீஹிக்க,
உங்களுடைய முகம் என்ன அழகாக இருக்கிறது என்று சொன்னவுடன் கபருக்கு பணிஞ்ச முதல் மண்ணு சாப்பிடக்கூடிய உறுப்பு இந்த முகம் தான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா நெருங்கி வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலகி போறாங்க. அந்த அம்மா வெக்கத்தொட்டு கேட்டுறாங்க, இன்னல் ஃபிராஷுல் ஹரீரி மபுசூத்துன் ஃபகீம் ஃபாக்கது ஹாஜதி, நம்ம என்னுடைய தேவையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த சுலேஹா அம்மா கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த போரையை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி போத்திக்கலாம், அல்லாஹ் போத்த முடியாதுல்லன்னு சொல்லிட்டு நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதில் சிறிதொரு ஆசை ஏற்பட்டு விட்டது. நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதில் ஒரு சின்ன ஆசை, பொதுவாக வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசை தான் நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதில் ஏற்பட்டது. ஹதீஸ்களின் விரிவுரையாளர் தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னிறுத்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலத்தில் நெஞ்சினை அடிக்கிறார்கள். நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் விரல் நுனி வழியாக வெளியேறிவிட்டது. பின்பு நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், காலம் ஆதல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த பாவத்தை விட்டும் பாதுகாக்கட்டும் என யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. பின்னாடியே சுலேஹா யூசுப் பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. கரெக்டாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்தனையும் அங்கே கிச்சு பேர் மந்திரி நின்றுருக்கிறார். நின்றதை பார்த்தனையும் அந்த அம்மா பேச்சு அப்படியே மாற்றிருச்சு. இதா உங்கள் குடும்பத்தில் ஒரு தவறான காரியத்தை இவர் செய்ய இருக்கிறாருக்கு, நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் இடத்துல சொல்லுது. சொல்லக்கூடிய சமயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தப்பு செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த கிச்சு பேருங்கிற மந்திரி சொல்கிறாரு, அவர்கள் குடும்பத்தார்களிலிருந்தே ஒருவர் சாட்சி பகர்ந்தார், அதாவது கை குழந்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கை குழந்தை சாட்சி சொல்லியது. ஒயின்கான கமீசவு குத்தமின் குமிலின் ஃபஸதகத் வஹூ மினல் காதிபீன் ஒயின்கான கமீசவு குத்தமின் துபரின் ஃபகதபத் வஹூ மினல் காதிபீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் தவறு செய்திருக்க வேண்டும், அவ்வாறு இல்லை பின்புறமாக கிழிந்திருந்தால் அந்த அம்மா தவறு செய்ய அழைத்திருக்க வேண்டும் என்று அந்த கை குழந்தை சாட்சி சொன்னது என்பதை நம் வரலாறுகளை பார்க்கிறோம். அப்புறம் நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை கித்ஃபீருங்கிற மந்திரி பார்த்தவுடன், சுலேஹாவே நீதான் தவறு செய்திருக்கிறாய், அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறும்போது சொல்லுவான், இன்ன ஷைத்தான கைதஹுன்ன லைஃபா, சைத்தானுடைய சூழ்ச்சின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா பலகீனமான சூழ்ச்சின்னு சொல்லுவான். அதே அல்லாஹ் தஆலா பெண்களுடைய சூழ்ச்சி சொல்லியிருக்கிறான் தன் திருமறையாம் குர்ஆனிலே, கைதகுன்ன அலீம், கடுமையான சூழ்ச்சி என்று பெண்களுடைய சூழ்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இப்பொழுது நாம் செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தோமே ஆனால் தினம் தினம் செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு 10 வயது முளைச்சு 3 இடம் உள்ள 10 வயது சிறுவன் 8 வயது சிறுமியை கற்பழிப்பு, 18 வயது வாலிபன் ஒரு சிறுமியை கற்பழிப்பு, 4 வாலிபர்கள் சேர்ந்து ஒரு சிறுமியை நாளுக்கு நாள் செய்திகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை எங்கேயோ இருந்து காப்பாற்றினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கேயோ இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு இருந்து தடுத்தார்கள். அவ்வாறே அவருடைய வரலாற்றை நாமும் பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹ்.